தலைமைச் செயலகத்துக்கு போறதே கஷ்டம் இல்லையா? எனக்கு பஸ் போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராபிக் நிறைய ஆகி போச்சு. இப்போ வயது லேட்டா வந்தேன் இல்லையா? டிராபிக் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் டிராபிக்ல நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வேற மாதிரி அந்த இடத்துக்கு போறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்றாங்க, இப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நல்ல தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், போர் தொழில் கண்டவர். இவரின் எளிமை தன்மைதான் சுப்ரீம் ஸ்டாராக இந்த பூமியை சுற்ற வைக்கிறது. விமர்சனமானாலும் வெற்றியானாலும் ரசித்தே சிரித்தே கடப்பவர். காலையில் ஹிட்லிஸ்ட் விழா, மாலையில் தலைமைச் செயலகம் விழா. இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் சார். ஸ்கிரிப்ட பார்த்து பேச பண்ணாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா? கிளாரிட்டியா சொல்லணும் எதை சொன்னாலும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்ப வந்து உலகத்தை ஆட்டி படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்க வந்து நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கலி வசந்தாபாலன் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பத்தி மட்டும் இல்ல, அரசியல், வாழ்வியல் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அருமையா சிறப்பா பேசிட்டாரு. இதுக்கு நான் பேசுறதுக்கு உண்மையில இல்லை. ஆனா அவருடைய ஒர்க்கை பத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது. ரெப்யூட்டட் டைரக்டர், ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். டெடிகேட்டட் பர்சன். அந்த முதல்ல வசந்தாபாலன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிகேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்றாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது மெனக்கடல் ஒண்ணு இருக்குது. when we start something, அது நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்கும்ன்றது பெரிய ஒரு வித்தை தான். நான் வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ ஒரு பக்க வேலையை இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது, கெட்டிங் எவ்ரிபடி. இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பத்தி சொன்னாரு, கோவமே வராது மனிதன். இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும். இதுல அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். அதாவது வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு. நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டான்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே நோ எக்ஸாஜரேஷன். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும். இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும். ஆல் இண்டியாவை நான் டிராவல் பண்ணேன், ஆனா இங்க வந்து சிறப்பா இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும் போது அது பெருமைதான், பெருமையான விஷயம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னா என்ன, அரசியல் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் தான் அப்பப்ப வந்து ஆபீஸ்ல உட்காரும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன். அது அவரு வசந்தபாலன் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்பேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு தி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்னைக்குமே. அவங்க ஒரு கிரியேட்டர். அவங்க என்ன நினைச்சு என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது. நாட் ஃபார் வசந்தபாலன். இங்க வந்து இங்க ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்திருக்கேன். இதை வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி. பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு. really hats off Kaushik and Srijit. Really you have supported us a lot. And without your help I don't think we would have brought this project to such an extent. ஏன்னா அந்த மெனக்கடல்ல எல்லாருடைய உழைப்பு. கதைக்களம் முதல்ல வந்த உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்க தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணா பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா? அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்கு எல்லாம் செய்தியை நிறைய சொல்லிட்டாங்க. எல்லாரும் எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பத்தி எழுதுங்க. ஏன்னா நீங்க வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்க வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். அதனால இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஷீ இஸ் a pillar of strength என்னை பொறுத்த வரைக்கும். behind every successful man stands a woman அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுறாங்கன்னா 50% மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை. மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றீங்க. இட்ஸ் நாட் சோ எனிமோர். we are being dominated by women these days. நீங்க தப்பா வந்து நட்சத்திரிச்சு கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமா, I am the boss of the house, I got my wife's permission to say so. மாதிரி தான் நடக்குது எல்லாரும் வீட்டையும் கதை அதான். அதனால அவங்கள மீறி ஒண்ணுமே நடக்காது. அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா. எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்றேன் பாரதி. உங்க நிலைமை என் நிலைமை தான் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்க வந்து இந்த டீம் ரெடான் டீம் பத்தி சொல்லணும். பொறுமையின் உச்சம் எல்லாருமே. எந்த பொறுமையை வச்சாலும் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் நீ பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமூடிட்டு தான் சுத்திட்டு இருக்கும் அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். சுபா கிருஷ்ணா, என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட் ஃப்ரம் காவிரிமணி அப் டவுன் எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நிச்சயமா இந்த ப்ராடக்ட் எந்த விதத்திலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு, நாளாயிடுச்சு, அதனால இது வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்தணுன்ற ஒரு எண்ணம் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணேன்னா பற்றி 40 ஆண்டு கால பயணத்தில் 25 வயசா இருந்தாலும் 40 ஆண்டு கால பயணம் என்னோடது. அதனால இளமையை சொன்னாங்க. அதனால இந்த பாத்தீங்கன்னா வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னாரு. ஆனா தேம்பி அழுதது அவர் சொல்லலை. நான் தத்துரூபமா எடுத்திருந்தார் அந்த படத்தை. என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஷேரடி மட்டும் தான் நான் பேசுறேன், நான் மேடம் பேசிட்டாங்க. சந்தான பாரதி பேசிட்டேன். மற்ற ஆதித்யா மேனன் தொல்லை பிடிச்ச மனுஷன், என் ஃப்ரெண்டு தான். அதனால தான் சொல்லிடுவேன். போத் ஆஃப் அஸ் வி டாக் அ லாட். அவன் வந்து ஒரு டைனமிக் பர்சன். உண்மை நிறைய விஷயம் சொன்ன பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ. ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. அவன் he knows a lot. ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பா சிந்திச்சு செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன். ஐ திங்க் ஷூன் ஐ திங்க் ஆதித்யா இஸ் ஆல்சோ டைரக்ட். அவ்வளவு விஷயங்கள், லாட் ஆஃப் ஸ்டஃப். அது வந்து அரசியலா இருக்கட்டும், நீங்க அமெரிக்கால வந்து இளையராயில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா கூட சொல்லுவார். ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். இதுல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா, ரெடானோட டைரக்டர் ஆபரேஷன்ஸா, ஃபினான்ஸ் அட்வைசரா இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சேலஞ்சிங் தான். அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து அந்த டீமுக்கு ஹாப்பியா இருக்கு. டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேவ் ஃபேஸ்ட். அது வந்து திரைமறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெல்லும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்க எல்லாரும் கௌஷிக்கும் சரி, ஸ்ரீஜித் நீங்க இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஜீக்கல் நன்றி, வசந்தபாலன் அந்த என்டையர் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்ரிகை சேர்ந்து கூட நம்புறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு சொல்லணும். நீங்க சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம். இந்த அரசியல் அப்படின்னு சொன்னேன், இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை. தலைமைச் செயலகம் போறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ் போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராபிக் நிறைய ஆகி போச்சு. இப்போ அழைத்த மேலே லேட்டா வந்தேன் இல்லையா? டிராபிக் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் டிராபிக்ல நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல பஸ் ஆட்டோ வரணும், பஸ் வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். தலைமைச் செயலகம் போற ரோடும் சரி, எந்த ரோடு அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம். என்ன மெட்ரோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி சொல்றேன். நீங்க வேற மாதிரி அந்த இடத்துக்கு போறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்றாங்க. இப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நல்லபடியா சிறப்பாக வந்து வசந்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்க பண்ணிட்டே இருந்த பாலன், உங்களுடைய முயற்சி இன்னைக்கு வெற்றி பெறும். வெரி டெடிகேட்டட் பர்சன். பல இயக்குனர் சந்திச்சிருக்கேன். அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசறைன்னு கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அங்க சங்கரும் சரி, வசந்தபாலனும் சரி, பாலாஜி இருந்தாலும் சரி, எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன். உங்களுடைய பிளெஸிங்ஸ், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல கதையம் சொல்ற வெப் சீரிஸா இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன். பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்து ரொம்ப நன்றி.
சச்சின் பேசும்போது தூங்கிடுவாரு. அப்ப புரிஞ்சுக்கணும் அவன் பேசுறது போர் அடிச்சிச்சுன்னு. நீங்க எல்லாம் போர் அடிக்காம இருந்தனால பிரகாஷ் முடிச்சிட்டு இருக்காரு. பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம். அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டி இருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி, வசந்தபாலன், ராதிகா, ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.